ஷாக்குன்றது பெருசா கிடையாது ப்ரோ. ம். நான் எப்போ எவிக்ட் ஆனாலுமே வந்துட்டு ஐ வாஸ் பிரிப்பேர்ட். ஐ வாஸ் ரெடி. ஏன்னா 77 டேஸ்ன்றதுலாம் வந்துட்டு ஒரு நானே நம்ப மாட்டேன். நான் உள்ள 77 டேஸ் இருந்தது. ம். ஸோ எவிக்ஷன்ன்றத நான் பெருசா ஷாக்லாம் ஆகல. ஏன்னா ஒரு சின்ன வருத்தம். ம். இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல இருந்துட்டு நம்ம அது முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற வருத்தம் மட்டும் இருந்தது. அத நான் பெருசா காமிக்கவும் விரும்பல. ஏன்னா நம்மள புடிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள இருப்பாங்க. ம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியும் கனி இருக்கு. கனிக்கா வந்துட்டு நான் போம்போது கண்டிப்பா அது அழ போயிரும் அப்படின்றத நான் நெனச்சேன். ஆனா கனியக்கா சொல்லியே சொல்லிட்டாங்க. நான் அழமாட்டேன் நீ போம்போது. எனக்கு அழ வேண்டாம் அப்படின்றது. சபரி வந்துட்டு நீ போம்போது நான் கண்டிப்பா அழுதுருவேன்டா. எனக்கு அழ வந்துரும்டா அப்படின்னா, நான் வந்துட்டு சபரி இருக்கும்போது எனக்கு பெருசா இவங்க 2 பேரோட கேம் நான் எமோஷனலி வீக் ஆயிட்டேன். ஐய்யய்யோ! நான் போயிட்டேன் அப்படின்ற அந்த ஷாக்க காமிச்சு வீக்னஸ காமிச்சிட்டேன்னா, அவங்க கேம் வந்துட்டு இதனால ஒரு நாள் இல்ல அரை நாளாச்சும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. அதனால எதையுமே பெருசா காமிக்கல. ஆனா வருத்தம் இருந்தது கண்டிப்பா.